சுமார் 10,886 சத்தங்கள் எழுப்பிய டால்பின் தன்னோட இனத்தை தன்னோட பக்கத்துல கூப்பிடுறதுக்கு பாட்டு பாடிய திமிங்கலம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான காணொலியை பார்ப்பதற்கு உங்களை வரவேற்பது ஷர்லின். நீங்க வந்திருக்கிற இடம் பால்டன் கடல் இணையற பகுதியில ஒரு டால்பின் மாதத்திற்கு ஒரு முறை சத்தங்களை மாற்றி மாற்றி எழுப்பிக் கொண்டிருக்கு. அந்த நதி இணை நடக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் அவைகளை லோன் டால்பின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த நதி இறையிற கடல் பக்கத்துல இருக்கிற ஒரே ஒரு டால்பின் அந்த மீன் மட்டும்தான். இதை பேட்டில் ஐட் டால்பின் அறிக்கையில நமக்கு சொல்லப்படுது. இந்த டால்பினோட சத்தங்கள் இவ்வளவு நேர்த்தியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் இந்த கட்டத்துல குறிப்பிடறான்னு பாத்தீங்கன்னா, இந்த தனிமைப்படுத்தப்பட்ட டால்பின் தன்னோட இணைய அழைக்கிறதுக்கு எந்த விதமான சத்தங்களை உருவாக்குறதுன்னு தெரியாம அவைகளுக்கு தெரிஞ்ச எல்லா சத்தத்தையுமே எழுப்பி கொண்டிருக்கிறதாகவும், இதுவரைக்கும் அந்த இணைவு எதுவுமே நடக்காதங்காட்டி அந்த டால்பின் தொடர்ந்து இந்த சத்தங்களை மாற்றி மாற்றி, அதாவது அதோட ஃப்ரீக்வன்சியை மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறதும் இந்த கட்டுரையில் நமக்கு தெரிய வருது. இதுவரைக்கும் இந்த 3 மாதத்துல 10,866 சத்தங்களை அந்த டால்பின் எழுப்பியிருக்கு. ரொம்ப வியப்பாத்தான் இருக்கு. அதே நேரத்துல ஒருவர் ஃப்ரீக்வன்சி அனலைசர் அப்படிங்கிற ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் கடல்ல செஞ்சு கொண்டிருந்தப்ப ஒரு சத்தத்தை கண்டறிகிறார். அந்த சத்தம் என்ன அப்படின்னு கடலுக்குள்ள போய் குதிச்சப்ப கிடைச்சது இதுதான். மறக்காம ஹெட்போன்ஸ் மாட்டிங்க. கேட்கவே மிகவும் சுவாரஸ்யமா இருந்த அந்த சத்தம் உங்களுக்காக. அந்த சத்தங்களை கேட்டப்ப உங்க உடம்புலையும் சின்ன கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் நான் நம்புறேன். மிகவுமே சுவாரஸ்யமா இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வியக்கத்தக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே நேரத்துல நம்ம யூடியூப் பக்கத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு பக்கத்தை தொடங்கி இருக்கோம். அந்த பக்கத்தையும் பின்பற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.